அனைவருக்கும் வணக்கம். எரிதழல் கொண்டு வா யூடியூப் சேனல் சார்பாக உங்களையெல்லாம் நான் வரவேற்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம ஈஓ எக்ஸாமுக்காக தொடர்ந்து சைவம் வைணவம் கிளாஸ் பார்த்துட்டு இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம 18வது கிளாஸ் பார்க்க போகிறோம். டைரெக்டாக கிளாஸுக்கு போவோம். இது வரைக்கும் நம்ம சைவம் வைணவத்தில் பதி பசு பாசம் வரைக்கும் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா சைவ சமய கிளைகளை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, சைவ சமயத்தில் நிறைய கிளைகளை பற்றி சொல்லியிருக்காங்க. அந்த கிளைகள் என்னென்ன, அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும், ஒவ்வொரு கிளையும் ஏன் இதை வேறுபடுது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பொதுவாகவே பார்த்தோம் புறச்சமயங்கள், புறப்புறச் சமயங்கள், அப்புறம் அகப்புறச் சமயங்கள், அகச்சமயங்கள் அப்படின்னு பார்த்தோம். அதாவது எவ்வளோ தூரம் வேறுபட்டு இருக்கின்றதோ அதற்கு தகுந்தாற் போல் நம் சில விஷயங்களை மாற்றி கூறுவோம். எப்படின்னா, இப்போ ரொம்ப வேறுபாடு இருக்கிறது புறப்புற சமயங்கள்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் வேறுபாடு இருக்கிறது அகச்சமயங்கள்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சைவத்தில் அகப்புற சமயங்கள் அப்படின்னு என்ன, ஓரளவுக்கு ஒரு 25% வேறுபட்டு இருக்கிறது என்னென்னவோ அதுதான் இப்போ பார்க்க போகிறேங்க. அதில் பாருங்கள், பாசுபதம், மாவிரதம், காபாலம், வாமம், வைரவம், ஐக்கியவாதம் அப்படின்னு 6 சொல்கிறாங்க. அப்போ சைவ சமய கிளைகளில் அகப்புற சமயங்கள் எத்தனைன்னு கேட்டால் மொத்தம் எத்தனை அப்படின்னு கேட்டால் 6 இருக்குது. அது என்னென்ன அப்படிங்கிறது பார்ப்போம். பாசுபதம், இது எப்படி ஷார்ட்கட்டாக ஞாபகம் வைக்கணும்னா, முதல்ல நம்ம பாஸ் பண்ணணும். பாஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், மாவிரதம் இருக்கணும். அப்புறம் என்ன பண்ணணுங்க, காபாலம் அப்படின்னா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாங்க, கண்ணு முழிச்சு படிக்கணும். அதாவது காபாலம், சரிங்களா? இல்லை எல்லாத்தையும் நம்ம தலையில் ஏற்றிக்கணும், கபாலத்தில் ஏற்றி வச்சுக்கணும் நம்ம படிக்கிறது எல்லாம். கபாலம் என்றால் தலைங்க. அது 2 விஷயத்துக்கு நம்ம இந்த மதத்தை பற்றி படிக்கிறப்போ நம்மளுக்கு தேவைப்படும். கபாலம் அப்படின்னா மண்டை ஓட்ட சொல்லுவாங்க பொதுவாக, அது ஞாபகம் வச்சுங்க. அப்போ நம்ம பாஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணுங்க, அடுத்தது மாவிரதமாக படிக்கணும், மாவிரதம் இருந்து படிக்கணும், அதை நம்ம தலையில் ஏற்றிக்கணும். அதனால் காபாலம். அப்புறம் என்னங்க, வாமம் அப்படிங்கிறது சாமம் ஞாபகம் வச்சுங்க, சாமத்துக்கெல்லாம் எந்திரிச்சு படிக்கணும் அப்படின்னு. இது நம்மளோட ஒரு வைராக்கியமாக இருக்கணும். அதனால் வைரவம், வைராக்கியம், வைரவம். நான் சொல்கிற ஷார்ட்கட்டுக்கும் இந்த டாப்பிக்கில் நம்ம படிக்க போகிறதுக்கும் தொடர்பு இருக்குங்க. அதனால் வைரவம்னா வைராக்கியமாக இருக்கிறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது என்னங்கன்னா, ஐக்கியவாதம் அப்படின்னா நம்ம ஐக்கியமாயிருவோம், வெற்றியோடு போய் ஐக்கியமாயிருவோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அப்போ பாஸ் பண்ணணும், அதுக்கு விரதம் இருந்து படிக்கணும், அதெல்லாம் கபாலத்தில் ஏற்றிக்கணும், சாமத்துக்கோடு எந்திரிச்சு படிக்க வேண்டியதெல்லாம் இருக்கலாம். இதெல்லாம் நம்மளுடைய வைராக்கியம். அதெல்லாம் பண்ணால் வெற்றியோடு ஐக்கியமாயிருவோம். அதுதான் பாசுபதம், மாவிரதம், காபாலம், வாமம், வைரவம், ஐக்கியவாதம் அப்படின்னு 6 சொல்லியிருக்காங்க. அடுத்த என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஒவ்வொரு சமயமும் எப்படி எதை வேறுபடுகின்றது, எதை முக்தி என்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிறோங்க. ஃபஸ்ட்டு பாருங்க, பாசுபதம்னு எழுதிக்கிறேன். மேலே இருக்கிறது ஃபஸ்ட்டு படிக்க வேண்டாம், நான் கீழே விளக்கம் சொன்னதுக்கப்புறம் அதை பார்ப்போம். ஆணவ மலம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அது நம்ம ஆணவம், கண்மம், மாயை அப்படின்னு 3 விஷயங்களை சொல்லியிருப்பா. அதில் ஆணவ மலம்னே ஒன்று கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, இன்ப துன்ப வெறுப்பு தோன்றும். நமக்கு வாழ்க்கையில் எப்போ இன்ப துன்பங்களிலிருந்து வெறுப்பு தோன்றி அதை எல்லாவற்றையும் கடந்து யோசிக்கின்றோமோ அப்போதுதான் நமக்கு முக்தி அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இது பொதுவாக சைவத்தில் சொல்கிறதா, இன்ப துன்ப வெறுப்பு, இன்பம் துன்பம் எல்லாமே கடந்த நிலைமையில தான் நம்ம இறைவன் அடையணும். ஆனால் இவங்க ஒரு கான்செப்ட் என்ன எக்ஸ்ட்ரா சொல்கிறாங்கன்னா, ஆணவ மலம்ங்கிறது ஒன்று இல்லை அப்படிங்கிறனால இது தனி ஒரு சமயமாக சொல்கிறாங்க. அப்போ பாசுபதம் அப்படின்னாலே என்ன பண்ணுங்க, இன்ப துன்பங்களையெல்லாம் கடந்து நம்ம பாஸ் பண்ணுறதுக்கு படிப்போம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான் பாசுபதம் அப்படின்னா, ஆணவ மலம் நம்மளுக்கு இல்லை, கூட இன்ப துன்பங்களை கடந்து நம்ம படிப்போம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. பாசுபதம்னா ஆணவ மலம் இல்லை, இன்ப துன்பங்களை வெறுப்பு தோன்றும் பொழுது கடவுள் அருளை ஆன்மா பெறும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு இன்ப துன்பம் இல்லைன்னா நம்ம இறைவனை அடைஞ்சிருவோம்னு சொல்கிறதா பாசுபதம். அடுத்து மாவிரதம் அப்படிங்கிறது என்ன சொல்லுதுன்னு பார்ப்போங்க. ஆன்மா என்னதான் பந்தமுற்று இன்ப துன்பங்கள் அனுபவிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன, இன்ப துன்பங்களை அனுபவிக்கும் பந்தமுற்று அப்படின்னா, இந்த உலகத்தில் பிறக்கிறப்பே நான் சொல்லிட்டேன், நம்மளுக்கு கண்மம் பற்றி கொள்ளும், நம்மளையே ஆணவம் கண்மம் ஆகி நம்மளுக்கு தோன்றும் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா. அதுதான் பந்தம்னா சொந்தக்காரங்க, சொந்த பந்தம் சொல்கிறோம் இல்லைங்களா. அதுதான் சொந்த பந்தமுற்றுனா நம்ம கூட சேர்ந்துக்கிறது. சொந்தம்னா சொந்த பந்தம்னா என்னங்க, நம்மை சுற்றி இருப்பவர்கள் நம்மோடு சேர்ந்து இருப்பது. அதே போல் இந்த ஆணவம் கண்மமாகி நம்மோடு சேர்வதையே பந்தமுற்று ஆன்மாவோடு சேர்ந்துக்குது. அப்புறம் என்ன சொல்கிறாங்க, அப்படி சேர்ந்ததுக்கப்புறம் பிறப்படுத்ததுக்கப்புறம்
எலும்பு மாலை அணிந்து சரியை தொண்டு செய்தல். சரியைனா என்னங்க, 4 மார்க்கம் இருக்குது பொதுவாக சைவத்தில். சரியை, கிரியை, யோகம், ஞானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சரியை மார்க்கம் அப்படிங்கிறது என்ன, கோயில்களை சுத்தம் செய்தல், திருநாவுக்கரசரை சொல்லுவார்கள். அந்த மாதிரியான பணிகளை செய்வது. என்ன சொல்கிறதுங்க, ஒரு கோயிலை க்ளீன் பண்ணி கொடுக்கறது, அதுக்கப்புறம் வந்து கோயிலுக்கு தேவையான வேலைகளை செஞ்சு கொடுக்கறது, இந்த மாதிரி நிறையா. இது மட்டும் இல்லை, இந்த மாதிரி இறை சார்ந்த பணிகளை செய்வது, ஒரு வேலையை செய்கிறதா சரியை தொண்டுன்னு சொல்கிறாங்க. அப்போது நம்ம எலும்பு மாலை அணிந்து சரியை தொண்டு செய்தால் நமக்கு முக்தி கிடைக்கும்னு சொல்கிறது வந்து மாவிரதம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பாசுபதம் என்ன சொல்லுதுன்னா, ஆன்மாவே இல்லை, இன்ப துன்பம் வெறுத்தா முக்தின்னு சொல்லுது. மாவிரதம் என்ன சொல்லுது, ஆன்மா பந்தமுற்று என்ன பண்ணுதுன்னு சொல்கிறாங்க, சரியை தொண்டு செய்யணும். பாசுபதம் ஆணவ மலம் இல்லைங்குது, இங்கே வந்து மாவிரதம் ஆன்மா பந்தமுறுன்னு சொல்லுது. ஆணவ மலம் வேறு, ஆன்மா வேறு, அது உங்களுக்கு தெரியும். பதிபசு பாசம் படிக்கிறப்ப நம்ம ரொம்ப தெளிவாக படிச்சிருக்கிறோம். அடுத்தது போலாங்க. காபாலம் அப்படின்னு அடுத்தது நம்ம 3வது பார்க்குறது. ஃபஸ்ட்டு பாசுபதம், மாவிரதம், 3வது நம்ம பார்க்க போகிறது காபாலம். காபாலத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, 2 விஷயந்தாங்க. தலையோட்டில் ஐயமேற்று, கபாலம் நான் சொன்னீங்களா, மண்டையோடுன்னு சொன்னீங்களா, அந்த மண்டையோற்றில் ஐயமேற்று உண்ண வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பச்சை கொடி, நம்ம எல்லாம் தலையில் ஏற்றிட்டா பச்சை கொடி காட்டிடுவாங்களா நம்மளுக்கு, அதனால் பாஸ் பண்ணிடுவோம். அதனால் பச்சை கொடி ஏந்தி சிவனை வழிபட்டால் சிவன் ஆவேசிப்பான், ஒன்றும் இல்லைங்க, நம்மளை ஏற்றுக்கொள்வார் அப்படிங்கிறது தான் அவங்க மொழியில் போடுறாங்க. ஆவேசிப்பான்னா பெருசாக யோசிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆவேசிப்பான், சிவத்தோடு சமமாய் உயிர்கள் வாழும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ காபாலம் அப்படின்னா என்னென்னா, 2 விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். ஐயமேற்று உண்பது மண்டையோட்டில், கபாலத்தில். அடுத்து வந்து பச்சை கொடி காட்டி இறைவனை வணங்கணும். அப்போ நம்ம சிவத்துக்கு சமமாக ஆயிடுவோம் அப்படிங்கிறது மட்டும் காபாலத்துக்கு ஞாபகம் வச்சா போதும். திருப்பி ஒரு டைம் பாசுபதத்தை ரீகால் பண்ணுங்கள். பாசுபதத்துக்கு என்ன, ஆணவ மனம் இல்லை, இன்ப துன்ப வெறுப்பு. அடுத்தது என்ன பார்த்தோம், மாவிரதம். மாவிரதத்தில் என்ன பார்த்தோம், ஆன்மா வந்து பந்தமுறும். ஆனால் பின்னால் மறுபடியும் என்ன ஆகுன்னு பார்த்தங்க, சரியை தொண்டு செஞ்சு நம்ம எலும்பு மாலை அணிஞ்சிக்கிட்டு சரியை தொண்டு செய்யணும்னு சொல்கிறாங்க. அடுத்து எலும்பு மாலைக்கு அப்புறம் என்ன வருதுங்க, கபாலம் வருது. கபாலத்தில் பிச்சை வாங்கணும், பச்சை கொடி காட்டி இறைவனை வணங்கணும். அடுத்து வாமம். வாமம் அப்படின்னாலே வந்து என்னென்னா, வாமா அப்படின்னு கூப்பிட்டு சக்தியை நம் வணங்க வேண்டும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. வாமா சக்தி. வாமம் அப்படின்னா சக்தியை வணங்குவது, சக்தியில் லயிப்பது அப்படின்னா சக்தியினுடைய ஞாபகத்திலேயே இருப்பது. ஒரு கணப்பொழுது கூட நம் சிந்தனை சிதறாமல் எப்போதும் சக்தியை லயித்து கொண்டே இருப்பது தான் வாமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பாருங்கள், வைரவம். வைரவ கடவுளை வணங்குவதன் மூலம் முக்தி அடைவது. வைராக்கியமாக இருக்கணும்னு சொன்னேன் இல்லைங்களா, அதுக்காக தான் அந்த வார்த்தையை அங்கே பயன்படுத்தினா. வைரவ கடவுள், வைரவம், வைரவ கடவுள், வைராக்கியம், வைரவ கடவுளை வழிபட்டு முக்தி அடைவது அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அடுத்து ஐக்கியவாதம். ஆணவ மலம் இல்லை என கூறும், அது ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு 2மே ஆணவ மலம் இல்லைங்குது. இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தங்க, பாசுபதம் பார்த்தோம். பாசுபதம் என்ன சொல்லிக்கிறாங்க, ஆணவ மனம் இல்லைன்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஐக்கியவாதமும் ஆணவ மனம் இல்லை அப்படிங்குது. புண்ணிய பாவங்கள் துளையொத்த போது, துளைன்னா என்னங்க, துலாக்கோல்னு ஒன்று படிக்கிறோம் இல்லைங்களா. துலாக்கோல்னா என்னங்க, தராசு எப்படி இப்படி வச்சா 2மே சமமாக இருக்குதோ அதனால தான் அது துலாக்கோல்னு தராங்க. அப்போ துளை ஒத்தல் அப்படின்னா என்னங்க, 2 சரிசமமாக. புண்ணியப்பா அங்கே பாசுபதத்தில் இன்ப துன்ப வெறுப்பு வரணும்னு சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் ஐக்கியவாதம் இப்போ நம்ம கடைசியாக பார்த்துட்டு இருக்கிறது என்ன சொல்லுதுன்னா, துளையொத்த பின் அப்படின்னா என்னங்க, அந்த இன்ப துன்பங்கள் வந்து சரிசமமாக மாறப்ப கண்மங்கள் அழிஞ்சு போயிடும். இந்த கண்மம்னா நம்ம செய்கிற வினைப்பயன் அனைத்தும் அழிந்து நமக்கு முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அகப்புற சமயங்கள் 5மே பார்த்துட்டோம். ரொம்ப ஈஸியாக ரீகால் பண்ணிட்டு வர. திருப்பி ஒரு டைம் பாருங்கள். பாசுபதம்னா ஆணவ மனம் இல்லை, இன்ப துன்ப வெறுப்பு. மாவிரதம் அப்படின்னா என்னங்க, எலும்பு மாலை அணிதல், சரியை தொண்டு செய்தல், ஆன்மா பந்தமுறும். காபாலம் அப்படிங்கிறது ஐயமேற்று மண்டையொட்டில் ஐயமேற்று உண்டல், பச்சை கொடி காட்டல். அப்போ அதுக்கு தான் இறைவன் ஆவேசிப்பான். வாமம்னா வாமானு சக்தியை வணங்குவோம். வைரவம் அப்படின்னா வைரவ கடவுள் அப்படிங்கிறது என்னங்க, அவரை வணங்குவதன் மூலம் முக்தி கிடைக்கும். ஐக்கியவாதம் அப்படிங்கிறது ஆணவ மலமே இல்லை, இன்ப துன்பங்கள் சமமாயிருச்சுன்னா நம்மளுக்கு முக்தி கிடைச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்ததில் வந்து என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, அகப்புற சமயங்கள் 5 பார்த்துட்டோம். 5 கிடையாதுங்க, 6 அகப்புற சமயங்கள், மொத்தம் 6. பொதுவாக வகைகள் அப்படின்னாலே 6 தான் வருங்க. 6 எண்ணத்தை நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது வந்து அகச்சமயங்கள்னு ஒரு 6 இருக்குது. அந்த அகச்சமயங்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் அது எதையெல்லாம் முக்தின்னு சொல்லுது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பாடான வாத சைவம் ஃபஸ்ட்டு.
அடுத்தது பேதவாத சைவம், அடுத்தது சிவசமவாத சைவம், சிவசங்கிராந்திகவாத சைவம், ஈஸ்வர அபிகார சைவம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிவாத்வித வைதம் அப்படின்னா துவித வைதம் அப்படின்னா என்னங்க, அத்வைதம் துவிதம் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த கான்செப்ட் மாதிரி துவி அப்படின்னாலே இரண்டுன்னு பார்த்தோம். அதை சிவாத்வி வைதம், சிவாத்வித வைதம் அப்படின்னு சொல்லாங்க. இந்த ஒவ்வொன்றையும் தனித்தனியாக நம்ம பார்ப்போம், ஒவ்வொன்றும் எதை பற்றி முக்தி அப்படின்னு சொல்லுதுன்னு. இப்போ இந்த பாடானவாத சைவம் அப்படிங்கிற சைவத்தை பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன சொல்லுது அப்படின்னு. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன டாபிக்னு உங்களுக்கு தெரியும் தானுங்க, என்ன டைட்டில் அப்படின்னா சைவ சமய அகச்சமயங்கள். அப்படின்னா நான் முதல்ல சொன்னது அகப்புற சமயங்கள்னா 75% சொன்னேன். இது அகச்சமயங்கள்னா 90% ஒரே மாதிரி இருக்கும். ஒரு 10% மட்டும் கொஞ்சம் அவங்க சொல்கிற கருத்துலேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுதான் சொல்லிக்கிறாங்க. அது என்னென்னு பார்ப்போம். பாடானவாத சைவம் முக்தியில் ஆணவம் நீங்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன, முக்தி அடைகிறப்ப கூட ஆணவம் நீங்காது, கல் போல கிடக்கிறது தான் முக்தி அப்படின்னு. இந்த கல் போல் கிடப்பது முக்தி அப்படின்னு நான் முன்னாடியே ஒரு டாபிக் எடுக்கிறப்ப வேற ஒரு விஷயத்துக்கு சொல்லியிருக்கேன். அது என்னன்னு நீங்கள் முடிஞ்சால் ரீகால் பண்ணி கொண்டு வந்து பதில் சொல்லுங்கள். அடுத்தது பாருங்கள், பாடானவாத சைவம் அப்படின்னா முக்தியில் ஆணவம் நீங்காது, அப்புறம் கல் போல் கிடப்பதே முக்தி. சரியான பாடாவதியாக இருப்பியாட்டுக்கு நம்ம வீட்டில எல்லாம் நம்மளை திட்டுவாங்க இல்லைங்களா, கொஞ்சம் ஒழுங்காக இல்லைன்னா ஸ்கூல்லையெல்லாம் நிறைய வாங்குவோம். அந்த மாதிரி நான்லாம் வாங்கியிருக்கேன். டீச்சர் என்ன சொல்லுவாங்க, சரியான பாடாவதியாக இருப்பியாட்டுக்குது, என்னை வந்து உசுறு எடுக்கிற அப்படின்னு கேட்பாங்க. அப்போ பாடாவதி அப்படின்னா கொஞ்சம் வித்தியாசமானது. அப்போ பாடானவாத சைவம்னா முக்தியில் போய் ஆணவம் நீங்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் என்ன சொல்கிறாங்க, பாடானவாத சைவம். அவங்க இன்னொரு கான்செப்ட்னு சொல்கிறாங்க, கல் போல் கிடப்பதே முக்தின்னு சொல்கிறாங்க. அப்போ பாடானவாத சைவத்துக்கு 2 ஞாபகம் வச்சுக்கணும், கல் மாதிரி கிடக்கிறது, முக்தியில் ஆணவம் இருக்கும் அப்படிங்கிறது. அடுத்து பேதவாத சைவம், ஆன்மா மும்மலம் நீங்க பெற்று பெருவானும் பேருமாய் நிற்கும், இதுவே முக்தி அப்படின்னு சொல்கிறாங்க. பேதவாத சைவம்னா என்ன, ஆன்மா வந்து மும்மலம் நீங்க பெற்று பெருவானும் பேருமாய் நிற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மும்மலம் நீங்கிறது அப்படின்னா என்னங்க, ஆணவம் கண்மமாய் நீங்க பெற்று பெருவானும் பேருமாய். பேதம் அப்படின்னா என்னங்க, பேதமாக உங்கள் 2 பேர்த்துக்கு என்ன பேதம் அப்படின்னா வேறுபாடு. பேதம் அப்படின்னாலே என்னங்க, வேறுபாடு தான் என்னன்னு சொல்கிறாங்க, பேதம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த வேறுபாடுகள் நீங்கு 2 இருக்குங்க, ஒன்று பெருவான், இன்னொன்று பேருமாய். பெருவான்னா எப்படிங்க, ஆன்மா தான் இறைவனை அடைகிறது, பேரின்பமாக பெறுபவனாக ஆன்மாவும், பேருமாய் எதை அடைவருமோ அதுதான் இறைநிலை அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கோன்னா, பேரும் பெயருமாய் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த பேருமாய் அப்படின்னா என்னங்க, அந்த வாழ்க்கையினுடைய அந்த நீங்காத நிலை பெற்ற பொருள் தான் பேரு அப்படிங்கிறது. அந்த பேருவை பெறுபவன் யாருங்க, ஆன்மா. அதுதானுங்க, ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கணும். அப்போ நிற்கும், இதுவே முக்தி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆன்மா வந்து இறைவனை அடைந்து இருக்கிறது தான் முக்தி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து சிவவாதம் என்ன, சிவசமவாதம் அப்படிங்கிறது என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாங்க. உயிர்கள் அறிவிக்கை வேண்டாதது அப்படின்னு சொல்கிறாங்க. உயிர்கள் அறிவிக்கை அப்படின்னு என்னங்க, ஒன்றும் இல்லைங்க, உயிர்களை பற்றியெல்லாம் இங்கே நான் சொல்லணுங்கிறது இல்லை. உயிர்த்தன்மை நீங்கிய பின் இறைவனை போல என் குணம், எத்தனை குணம் பெற்றிருக்கோனுங்கிறாங்க, உயிர்களை பற்றி அறிவிக்க தேவையில்லை. இறைவனை போல சிவசமவாதம், சமம் அப்படி என்றால் போல, இறைவனை போல எத்தனை குணம் பெற்றிருக்கு, 8 குணங்களை பெறுவதாகும். அதுவே முதல்வனோடு அவித்தியமாகும். அவித்தியம்னா சேர்ந்திருப்பது, சரிங்களா. அப்போ சிவசமவாதம்னா 2 கான்செப்ட். ஒன்று வந்து என்ன அப்படின்னா, இந்த உயிர்கள் வந்து எது போடுங்க, சிவனை போல என் குணம் பெற்று இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போதான் அவன் என்ன, முதல்வனோடு, யார் முதல்வன் இங்கே, சிவன், அவனோடு அவித்தியமாக இருக்கும். அந்த 2 தான், என் குணம் அவித்தியம் சிவனோடு, அவ்வளோதான். அடுத்து வந்து சிவசங்கிராந்திகவாதம், இது அதோட கொஞ்சம் கனெக்ஷனாக இருக்கும் பாருங்கள். உப்பிலிட்டது உப்பாவது போல ஆன்மா சிவமே ஆகி சிவகரணம் பெறுவது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஊறுகாய் போடுறதுக்கு பார்த்திங்கன்னா, நம்ம உப்பில் வந்து எலுமிச்சங்காயை ஊற வைப்பாங்க. அடுத்த நாள் அந்த எலுமிச்சங்காய் ஃபுல்லாக எப்படி இருக்குங்க, அந்த ஃபுல்லாக ஊறி அந்த உப்பு நிறைந்ததாக இருக்கும். மாங்காய் உப்பில் போட்டு குலுக்கி வச்சாலும் அந்த மாதிரி ஆயிரும். அப்போ உப்பிலிட்டது உப்பாகவே மாறுகிறது. அதுபோல் சிவத்தோடு சேரும் ஆன்மா சிவமாகவே மாறுகிறது அப்படிங்கிறத, சிவமே ஆயிரும். மேலே பார்த்து சிவ சமவாதம்னா சிவத்தை போல என் குணம் பெறும் சொல்கிறாங்க. ஆனால் சிவ சங்கிராந்திகவாதத்தில் என்ன சொல்கிறாங்க, சிவமாகவே மாறிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், ஈஸ்வர
அவிகாரவாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா எதை அவிப்போம்? விளக்கத்தானே அவிப்போம். அப்போ ஈஸ்வரன் அப்படின்னாலே ஈஸ்வரனுக்கு விளக்கு போடுவேன்னு ஞாபகம் வச்சுங்க. குடத்தில் ஏற்றிய விளக்கு போல அப்படின்னா என்னன்னாங்க, நம்ம ஒரு விளக்கு ஏற்றி வைக்கிறப்ப பொதுவாக வந்து திருக்கோயில்கள் மடங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த முக்கிய குரு பூஜைகள் அப்போ பார்த்திங்கன்னா பல வகையான விளக்குகள் காட்டுவாங்க. எல்லா விளக்கும் காட்டி முடித்த பிறகு இதை போன்ற ஒரு குடத்தில் மூடிய தட்டால் திரியோடு இதை போன்ற விளக்கேற்றி காட்டுவாங்க. பெரிய பெரிய கோயில் எல்லாம் பார்த்திங்கன்னா பாருங்க, நிறையா வகையான விளக்குகள் இருக்கும். இந்த மாதிரி ஒரு தட்டு இருக்கும், அதில் 5 திரி போட்டு 5 குச்சி மாதிரி நட்டி அதில் திரி போட்டு காட்டுவாங்க. அதுக்கப்புறம் 3 திரி இருக்கிறது காட்டுவாங்க. அதுக்கப்புறம் தனியாக விளக்குகள் இந்த மாதிரி கை விளக்குகளில் 5 திரி இருக்கிறது காட்டிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் 3 இருக்கிறது இதிலெல்லாம் விளக்கு இருக்குங்க. இந்த மாதிரி தட்டை மாதிரி தான் இருக்கும் விளக்கு. அதுக்கப்புறம் வந்து ஒரே ஒரு திரி இருக்கிறதா நம்ம நார்மலாக வீட்டில் கை விளக்கு காட்டுவோம் இல்லைங்களா, இந்த மாதிரி இருக்கிற விளக்கு காட்டுவாங்க. கடைசியாக பார்த்திங்கன்னா இந்த குடம் மாதிரி இருக்கிறதுக்கு இந்த குடத்துக்கே பூஜை செய்து இந்த குட விளக்கை கொண்டு இறைவனை வழிபடுவார்கள். அதான் கான்செப்டுங்க. அதுதான் குடத்தில் ஏற்றிய விளக்கு போல உடம்பில் ஆன்மா பிரகாசிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மலபரி பாகம் சத்தினி பாதம் தேர்ந்தபோது, மலபரி பாதம் சத்தினி பாதம் அப்படின்னா என்னங்க? மலபரி பாகம் அப்படின்னா மலங்கள் நீங்கிய நிலை. சத்தினி பாதம் அதான் வந்து இறைவனுடைய திருப்பாதத்தில் இருப்பது. சேர்ந்தபோது இறைவன் திருவடியை அடையும் அப்படின்னு சொல்கிறாங்க. சத்தினி பாதம் அப்போ இறை சிந்தனை தோன்றி மும்மலங்கள் நீங்கும் போது அது இறைவன் திருவடியை அடையும் அப்படின்னு வந்து ஈஸ்வர அவிகாரவாதம் சொல்லுது. அப்போ ஒன்றுமே இல்லை, குடத்தில் ஏற்றிய விளக்கு மாதிரி ஆன்மா எப்பவுமே பிரகாசிக்கும். அது எப்போ அப்படின்னா மலங்கள் நீங்கி அந்த சத்தினி பாதம் அப்படிங்கிற நிலையை அடைஞ்சால் இறைவன் திருவடி அடையலாம் அப்படிங்கிறதானுங்க. அடுத்து சிவாத்வித சைவத்தில் வந்து என்னென்ன கான்செப்ட் சொல்கிறாங்க அப்படின்னா, பதிபசு பாசம்ங்கிற கான்செப்டை இவங்க ஒத்துக்கிறாங்க. விதம் அப்படின்னா 2ங்களா, அப்போ ஆன்மா வேறு இறைவன் வேறுங்கிறத இவங்களோட கான்செப்டு. அது பாருங்கள், பதி பசு பாதம். பதி என்றால் இறை, பசு என்றால் ஆன்மா, பாசம் என்றால் நம்மளுடைய ஆணவம் கண்மம் மாயி. மாயி 3 வகைப்படும். திரோதாயி மாயி, சுத்தமாயி, அஸ்தமாயி நல்லா படிச்சிருப்போம் மாயி படிக்கிறப்ப. சித்தாந்த சைவத்தோடு ஒப்புக்கூறி இவங்க வந்து சித்தாந்த சைவத்தோடு ஒப்பு போகிறாங்க. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, மரத்தில் கொம்புகளும் மரமே. கொம்புனா ஒன்றும் இல்லைங்க, ஒரு மரம் இருக்குன்னா அந்த மரத்தில் இருக்கிற சின்ன சின்ன கிளையில் இருக்கிற கிளையை கூட நம்ம என்னதான் சொல்கிறாங்க, மரம் தானே சொல்லுவா. அதுபோல் அனைத்தும் சத்தே. சத்து என்றால் நிலையான பரம்பொருளே அப்படின்னும், ஆன்மாவிடமிருந்து அறியும் சத்து சிவமாகும். ஆன்மா எப்போது தன்னைத்தானே அறிந்து கொள்கிறதோ அந்த நிலைதான் சிவம் அப்படிங்கிறாங்க. எல்லாமே இறைதான், ஆன்மாவும் இறைதான். அது தன்னை அறிந்து கொள்ளும் போது இறையாக மாறுகிறது அப்படிங்கிற கான்செப்ட் தானுங்க. ஆன்மாவிடம் இருந்து அறியும் சத்து, அந்த ஆன்மாவும் உணர்றது, அவ்வளோதானுங்க. இது அந்த அளவுக்கு தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். இப்போது மொத்தம் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, பாடானவாத சைவம் பார்த்துட்டோம். இவங்க என்ன கல்போல் கிடக்கிறத முக்தியில் கூட ஆணவ மலம் இருக்குன்னு சொல்கிறாங்க. பேதவாத சைவம் வந்து என்ன சொல்கிறாங்க, மும்மலம் நீங்க பெற்று பேதம்னாலே 2 இருக்குது, பெறுபவன் யாருங்க? அடுத்தது சிவசமவாதம். சிவனுக்கு சமமாக இருப்போம், எண்குணம் பெறுவோம், அதை சிவசமவாதம். அப்புறம் சிவ சங்கராந்திகவாதம்னா உப்பிலிட்டது உப்பாவது போல் ஆன்மாவும் உப்பே ஆவது. அப்புறம் ஈஸ்வர அவிகாரவாதம் அப்படின்னா குடத்தில் ஏற்றிய விளக்கு பின்னாடி என்ன பிரகாசிக்கிறது மாதிரியே சத்தினி பாதம் மலபாரி பாதம் அடைந்து இறைவன் திருவடியை அறிவது. சிவாத்வித சைவத்தில் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, பதிபசுபாசம் வந்து சித்தாந்த சைவத்தோடு ஒப்பு கூறி மரத்தில் இருக்கும் கிளைகளும் மரமே ஆவது போல ஆன்மாவும் தன்னை அறிந்து சிவத்தை உணரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதானுங்க கான்செப்டு. அடுத்தது பாருங்கள், சைவத்தின் அறுவகை அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் இல்லாமல் சைவத்திலேயே ஒரு 6 கான்செப்ட் சொல்கிறாங்க. காணாபத்தியம், கௌமாரம், சௌரம், வைணவம், சாக்தேயம், சைவம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இது எப்படி ஞாபகம் வைக்கலாம்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கோயிலுக்கு போனதையும் நம்ம யாரை கும்பிடுவோம்? விநாயகர் பெருமானை கும்பிடுவோம். அதை காணாபத்தியம், கணபதி காணாபத்தியம். பக்கத்தாலேயே முருகன் இந்த சைடு இருப்பார், முருகன். அப்போ கௌமாரம். அப்புறம் என்ன சொல்கிறாங்க, சௌரவம் அப்படின்னா கோயிலை சுற்றி வர்றப்ப மேலே பார்த்து சூரியனை கும்பிடுவோம் இல்லைங்களா, சௌரவம். சௌரம் அல்லது சௌரவம் சொல்லுவாங்க, ரெண்டுமே அதுக்கு பேர் இருக்குது. சௌரவம் அல்லது சௌரம் அப்படின்னா சூரியனை குறிக்கும், சரிங்களா. வைணவம்னா விஷ்ணு,
சாக்தேயம் அப்படின்னா சக்தி, சாக்தேயம் சக்தேயம் அப்படிங்கிறது சக்தியின் தேயம் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஆனால் அது சாக்தேயம் நீங்கள் கொடுத்துருக்காங்க, சாக்தேயம். அடுத்து சைவம் அப்படின்னா சிவம். இப்போ இந்த 6 எப்படின்னா கணபதி, முருகன், சூரியன், விஷ்ணு, சக்தி, சிவன் அப்படிங்கிற இந்த 6 கான்செப்ட். கணபதியை ஓங்கார பொருள்னு சொல்லுவாங்க, ஓம் அப்படின்னு சொல்லுவாங்க. முருகனை பேரின்ப வடிவமானவன். கண்டிப்பாக முருகன்னாலே பேரின்ப தானுங்க. இந்த பக்கம் வள்ளி, இந்த பக்கம் தெய்வானை, அதனால் பேரின்பத்தோடு இருப்பார் முருகப்பெருமான் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. சூரியன் என்றாலே பேரொளி, அது நம்மளுக்கு ஞாபகம் வந்துடுவா. விஷ்ணு வந்து எங்கும் நிறைந்திருக்கின்ற பரம்பொருள். எங்கே போனாலும் நம்மளுக்கு பணம் தான் வேணும், அதனால் எங்கும் நிறைந்தவன். ஏன்னா விஷ்ணு என்பவன் திருவிற்கு உருவானவன் திருமால். பணம் செல்வம் நமக்கு செழிக்க வேண்டும் என்றால் திருப்பதி போயிட்டு வந்தால் திருப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த கான்செப்ட் தானுங்க இங்கே. வைணவம் அப்படின்னா என்னங்க, எங்கும் நிறைந்தவர் அப்படின்னு. சாக்தேயம் அப்படின்னா என்னங்க, சக்தியை தாயாக வழிபடுதல். சரிங்களா, சக்தி தாய், சிவன் தந்தை. இவ்வளோதாங்க இதில் 6 கான்செப்ட்டு. அடுத்தது பாருங்கள், இதை திருமூலர் என்ன சொல்கிறான்னா, ஒன்றது பேரூர் வலியது ஆறுல அதற்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன கான்செப்டுங்க, பேரூர் அப்படின்னா நம்ம பெரிய ஊர் அடைவது, முக்தி பேற்றை அடைவதற்கு நம்ம சென்றடையும் இடம் ஒன்று தான், ஆனால் 6 வழி இருக்கின்றது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, இப்போ வந்து நம்ம ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னு வைங்களேன். இப்போது நம்ம பேரூரில் இருக்கிறோம், அங்கேருந்து நம்ம எங்கே போகணும், டவுன் ஹால் போகிறோம் அப்படின்னா டைரெக்டாக போகலாம். அது இல்லாத கிணத்துக்கடவு சைடுன்னு வரலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலேருந்தும் வரலாம். இப்போ சென்னைக்குள்ளே இருக்கிறோமா, பிராட்வேக்கு அந்த சைடு இருந்து வரலாம், அதான் ஈசிஆர் சைடு இருந்தும் வரலாம், ஓஎம்ஆர்லேருந்து வரலாம். ஆனால் நம்ம எல்லாருமே எங்கே தான் வந்து சேர போகிறோம், பிராட்வே தான் வந்து சேர போகிறோம். அப்போது நம்ம அடையக்கூடிய இடம் எதுவாக, அடையக்கூடிய இடம் ஒன்று தான், ஆனால் அதுக்கு வரும் வழி பல இருக்குது. உங்கள் வீட்டுக்கு முன்பக்கமாகவும் வரலாம், பின்பக்கமாகவும் வரலாம். அதுதான் இதோட சிம்பிள் கான்செப்ட். சிவஞான சித்தியார் என்ன சொல்லுன்னா, 6 சமயத்திற்கும் அவ்வவர் பொருளாய் கடவுள் இயங்குவார் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, இந்த 6ல் அவங்கவுங்க விரும்புகிற மாதிரி சாமி கும்பிடலாம், அப்போ நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, பொதுவாகவே இந்து சமயம் என்பது அவரவர் வகையில் ஒழுக்க முறைப்படி இறைவனை வழிபட்டால் முக்தி பேறு என்பது நிச்சயமான உறுதி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க. தொடர்ந்து படிங்க. படிக்கிறப்ப இன்ட்ரெஸ்ட்டோடு படித்தோம்னாலே நம்மளுக்கு இந்த கான்செப்டெல்லாம் ஈஸியாக நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சொல்கிறது நோட்ஸ் எடுத்து நல்லா படிங்க, திரும்ப திரும்ப ரீகால் பண்ணுங்கள், அப்போ தான் நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இது வரைக்கும் நம்ம வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.